பெரிய சாடிஸ்டா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் கூடலாம் நான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு நினைச்சாலே எனக்கு வெக்கமா இருக்கு. மனுஷா, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்ப எதுக்கு என்ன அடிச்ச? நீ எதுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க? அது என்னோட இஷ்டம். வித்யா போன சந்தோஷத்துல தானே ஆடிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ அதுக்காக தான் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருந்த. அவ அப்படி உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? அவளை நீ ஏன் இந்த அளவுக்கு வெறுக்கிற? பர்த்டே ஃபங்க்ஷன்ல நீ வித்யா குடிக்கிற ஜூஸ்ல போதை மாத்திரைய கலந்த. அப்பவே அம்மா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. பாவோன்னு உனக்காக அம்மா கிட்ட பேசி உன்னை இங்க தங்க வச்சதே வித்யா தான். அவ மேல இவ்வளவு வெஞ்சன்ஸா இருக்க? எனக்கு அவ மேல எந்த வெஞ்சன்ஸும் இல்ல. நீயே ஏதாவது தப்பா யோசிச்சுட்டு இருந்தா நான் பொறுப்பாக முடியாது. நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வித்யா இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவ திரும்ப வருவா. இந்த வீட்லயே பெர்மனண்டா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ உன் முகத்தை எங்க வச்சுக்கிறேன்னு நானும் பாக்குறேன். மனசம் அந்த வித்யாக்காக இந்த மேக்னாவை கையை நீட்டி அடிச்சிட்டல மனசா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் நான் திருப்பி கொடுக்குறேன். அண்ணா, வித்யாவை பாத்தியா? அவ கிடைச்சிட்டாளா? இல்ல மனசா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவளை கண்டுபிடிக்கவே முடியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. ஆன்ட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பின ஒருத்திய நீங்க 2 பேரும் உள்ள கூட்டிட்டு வர ட்ரை பண்றீங்களே, இது ஆன்ட்டிக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னடி, எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டுறியா? நான் ஏன் மிரட்ட போறேன்? அவளை கண்டுபிடிச்சு நீங்க திரும்ப கூப்பிட்டாலும் அவ இந்த வீட்டுக்கு கண்டிப்பா திரும்ப வரமாட்டா. ஏன்னா அவ இங்க வந்தா அவளால என்னென்ன பிரச்சனை நடக்கும்னு உங்களை விட அவளுக்கு நல்லா தெரியும். அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம், கிளம்பு. வித்யா எங்கன்னா போயிருப்பா? ஒருவேளை பர்த்டே பார்ட்டில நடந்த மாதிரி? சச்சா, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இனி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் அவ அப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டா. அப்ப அவ எங்க தானா இருக்கா? அரசனூருக்கு தான் போயிருக்கணும். அங்க போய் அவளை பார்க்க முடியுமாண்ணா? அவ எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னா. சார் சொல்லுங்க சார். யோ, என்னையாச்சு? கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? சார் பின்னாடியே துரத்திட்டு தான் சார் வந்தோம். எங்க போனானே தெரியல சார். தேடிக்கிட்டு இருக்கோம் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் சார். பாரியா, இன்னும் 24 மணி நேரம் தான் டைமு. அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லை நம்ம எல்லாரோட வேலையும் போயிடும். சீக்கிரம் கண்டுபிடிங்க. ஓகே சார், கண்டுபிடிச்சிருவோம் சார். யோ, இப்போ என்னையா பண்றது? எங்க போனானே தெரியலையா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுனா நம்ம அத்தனை பேர் வேலையும் போயிடியா? அதுக்குள்ள எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும். யோ, அங்கே ஏதோ சவுண்டு கேட்குதியா? யோ, இந்த பக்கம் போய் பார்ப்போமா? வாயா போய் பார்க்கலாம். பைக்கடா, ஏய் நில்றா டேய், என் பைக் எடுத்து எங்கடா போற? யாரா நீ? ஏய் சார் சார் சார், என் பைக் எடுத்து போறா, புடிங்க சார். யார் எடுத்துட்டு போனது? வாங்க சார், என் பைக் சார். ஏய் நில்றா, நில்றா.
ஏமாப்ல ஊர் கோயில்ல திருவிழாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு எதுக்கு எல்லாரும் இந்த இடத்துல கூடி நிக்கிறீங்க? ஏன் என்னாச்சு? திருவிழாவை ஆரம்பிக்க வேண்டியதானே? நீங்க வெளியூர்ல, அதனாலதான் இந்த கோயில் விவகாரம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. என்ன விவகாரமாப்ல? 10 வருஷமா இந்த கோயில்ல திருவிழாவே நடக்கலாமா? இப்படித்தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுவோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்து திருவிழாவே நின்னு போயிரும். போன வருஷம் திருவிழாவுல எங்க பெரிய ஐயா சேனாதிபதி உயிரே போயிருச்சு. என்னையா சொல்ற? அட ஆமாய்யா, தேர்ல தீ புடிச்சிருச்சு. ஊர் மக்களை காப்பாத்த தீ அணைக்க முன்னாடி போன எங்க ஐயா சேனாதிபதி செத்து போயிட்டாரு. 10 வருஷமா திருவிழா நடக்காதனால தெய்வ குத்தமாகி ஊர்ல நோய் நொடி அதிகமாயிருச்சு. ஐயோ, அப்ப நடக்காத திருவிழாவுக்கு எதுக்கு இந்த ஏற்பாடு? இந்த வருஷம் பெரிய ஐயா மக மாயாண்டியும் அவரோட ரத்த பந்தமான அரசனூர் ஜமீன் சூரிய பிரகாஷ் ஐயாவும் திருவிழாவை நடத்தி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அப்பா வாழ முடியாத பையன் நடத்தி காட்டிடுவானா? சேனாதிபதி ஐயா ஊருக்காக உசுரை கொடுக்கிறவர்னா சின்னையா மாயாண்டி இந்த ஊருக்காக எவன் உசுரையும் எடுக்க தயங்காதவர். அவர் கண்டிப்பா நடத்தி காட்டுவாரு. போன வருஷம் திருவிழாவில் அவன் அப்பனையே போட்டு தள்ளும். அதோட அந்த கோயிலை இழுத்து மூடுவானுங்கன்னு பார்த்தா இந்த வருஷம் அவன் மவன் திருவிழா நடத்த வர்றானா? கோவிலுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் கதையை முடிக்கணும். போங்கடா. சரிங்கண்ணா. மாயே, என் நயவஞ்சகம் ஜெயிக்குதா உன் நம்பிக்கை ஜெயிக்குதான்னு பாத்துடலாண்டா. மாயாண்டி, யாரையா இவனுங்க அருவா கம்போட வழிய மறைச்சிட்டு நிக்கிறானுங்க? எல்லாம் நம்ம பங்காளிங்க தான் பெரியப்பா. செத்த நேரம் இருங்க, காலையில நான் எக்ஸசைஸ் பண்ணல, முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன பங்காளிகளா, வீட்டுல சொல்லிட்டு தானே வந்தீங்க? சீக்கிரம் வாங்கப்பா, கோவில நிறைய வேலை இருக்குல்ல. அவர் சொன்ன வாக்க காப்பாத்திடுவாரா? மாயாண்டி கொடுத்த வாக்கு கத்தி மோன மாதிரி எடுத்து வீசுனா வீசின நோக்கத்தை அடையாம வீடு திரும்பாது. ஓடுங்கடா. இந்த ஏரியால இன்னொரு தடவை நான் உங்களை பார்த்தா தொலைச்சு போடுவேன். தொலைச்சு ஓடுங்கடா. இப்போதான் உடம்புல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க போய் சரியா செட் ஆயிருக்கு. பெரியப்பா, இது பெரியப்பா படிச்சிருக்க பெரியப்பா, படிச்சிருக்க பெரியப்பா. ஏய்யா,
யார் இவனுங்க? என்னையா இதெல்லாம்? அதான் நான் சொன்னல பெரியப்பா, நம்ம பங்காளிகன்னு. பங்காளிகள்னா யாரு? எந்த வகையரா? அதான் எல்லாம் அந்த சிவனாண்டியோட சில்லறைங்க தான். முதல் மரியாதையும் பரிவட்டமும் கிடைக்கலன்னு இத்தனை வருஷமா ஏதோ ஒரு கலவரத்தை பண்ணி திருவிழாவை நடக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் பேசி தீர்த்துக்கலான்னு முயற்சி பண்ணி இந்த ஊருக்காக உயிரை விட்டுட்டாரு. அப்பா மாதிரியே நானும் இருப்பது தப்பு கணக்கு போட்டான். நான் பேசி தீக்கிற ஆள் இல்ல, தீர்த்துட்டு பேசுற ஆளுன்னு இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய்யா, படிச்ச புள்ள நீ இப்படி அவனுக்கு கூட சரிக்கு சரியா மல்லுக்கு நிக்கிறது சரியா வருமாயா? ஐயா, போலீஸை கூப்பிடலாம்ல? இல்ல பெரியப்பா, அரசாங்க உதவி இல்லாம நாம இந்த திருவிழாவை நடத்தி காட்டணும். அதுதான் நான் என் அப்பாவுக்கு செய்யற கைமாறு பெரியப்பா. நடத்தி காட்டுவேன் பெரியப்பா. போலாம் பெரியப்பா, வாங்க. போலாம். இதோ மாயாண்டி ஐயாவும் வணக்கம் தம்பி. வாங்க தம்பி. வணக்கம். வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். வாங்க. வணக்கம். 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 உங்க எல்லாருக்கும் வணக்கம். இவங்க அரசனூர் ஜமீன் சூரிய பிரகாசம். வணக்கம். வணக்கம் ஐயா. என் அப்பாவோட பங்காளி வகைரா. எனக்கு பெரியப்பா முறை. இந்த திருவிழாவை நான் நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுக்கு என் அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு வழிகாட்ட போறாங்க. யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. மாயாண்டியும் நானும் இந்த திருவிழாவில் எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா நடத்தி கொடுக்கிறோம். அந்த அம்மன் நமக்கு துணையா இருப்பா. திருவிழாவை நான் முன்ன நின்று நடத்தினாலும் ஆத்தாவோட பிரஜையா ஒரு பொண்ணுதான் ஆத்தாவோட தேரை இழுக்கணும். ஊர் எல்லையில இருக்கிற நம்ம எல்லைச்சாமிக்கு விளக்கேத்தணும். அது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த சடங்கெல்லாம் செய்யறதுக்கு யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து நின்னு உங்க பேரை கொடுங்க. உங்க பேரெல்லாம் ஒரு சீட்ல எழுதி ஆத்தா முன்னாடி போடுவோம். யாரு சடங்கு செய்யறதுன்னு ஆத்தா முடிவு பண்ணட்டும். என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து பேரை கொடுங்க. இது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. என்னம்மாயா, யாருமே வரமாட்டேங்கிறாங்க? உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் தயங்குறீங்க? வாங்கம்மா, வந்து பேரை கொடுங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்கய்யா. இங்க இருக்கிற யாருக்கும் உயிரை பணைய வைக்கிற தைரியம் இல்லைங்கய்யா. ஏம்மா, என்னம்மா பேசுற? உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, ஏற்கனவே இந்த சடங்கு செய்ய முன் வந்த 2 பொண்ணுங்களோட உசுரே போயிடுச்சுங்க ஐயா. போன திருவிழாவில் பெரிய ஐயா வேற இறந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல எங்க வீட்டு பொண்ணுங்களை இந்த சடங்கு செய்ய அனுப்புறது? ஐயா, எங்களை நீங்க நம்பாம இருக்கலாம். ஆத்தா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னமாயா, யாருமே வராம எப்படி திருவிழாவை நடத்துறது? இதுக்கு வேற வழி இல்லையா? பூசாரி ஐயா, இங்க வாங்க. ஆத்தா பாதத்துல இருந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வாங்க. சரி, எடுத்துட்டு வரேன். ஐயா, இந்தாங்க.
நம்மளால முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த முடிவை நம்ம சாமிக்கிட்டே விட்டுருவோம். நானும் இப்ப அதை தான் செய்ய போறேன். ஆத்தாவோட சடங்க யாரு செய்யணும்னு அந்த ஆத்தாவே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆத்தா பாதத்துல இருந்த இந்த எலுமிச்சை பழம் யார அடையாளம் காட்டுதோ அவங்க தான் ஆத்தாவோட சடங்கு செய்யணும். என் உயிரே போனாலும் அவங்களுக்கு எந்த ஆபத்துமே நான் வரவிட மாட்டேன். தாத்தா எப்படி இந்த ஊர்ல இருக்காரு? ஐயோ, நம்மள பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான். எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்பாரு. என்ன வித்யா மாதிரி இருக்கு? அவ எப்படி இந்த ஊருக்கு வந்தா? தாத்தா பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம். வித்யா, நீ எங்க தாயிங்க? பள்ளி ஐயா, என்னம்மா இது? இந்த புள்ளை எப்படி இங்க வந்துச்சு? என்னன்னு கேக்குறேங்க ஐயா. ஏய் வித்யா, நீங்கடி இங்க? நான் கேக்குறேன், சொல்லுமா. நீ எப்படிம்மா இங்க வந்த? உங்களை பார்க்க தான் தாத்தா வந்தேன். நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதா சொன்னாங்க, அதான். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா பெரியப்பா? என் ஊருக்கார பொண்ணு, என் பேத்தி மாதிரியா? ஆத்தா உங்க பேத்தியவே அடையாளம் காட்டியிருக்கா பெரியப்பா. இவ வெளியூர் பொண்ணு, இவ எப்படி இதெல்லாம் செய்யறது? என்னம்மா இப்படி சொல்ற? கடவுளுக்கு ஊரு பேரு எந்த பேதமும் இல்லம்மா. யாரு வேணாலும் சடங்கு செய்யலாம். இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கோவில்ல இப்ப திருவிழா நடக்க போகுதுதா. அத ஒரு பொண்ணு தான் முன்ன நின்று நடத்தணும். அம்மன் கிட்ட உத்தரவு கேட்டா அது உன்ன அடையாளம் காட்டியிருக்கு. இது ஒண்ணு சாதாரண சடங்கு இல்லம்மா. இதுல உயிர் போற ஆபத்து இருக்கு. அத செய்யறதுக்கு சொந்த எந்த ஊர் பொண்ணுங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ வெளியூர் பொண்ணு, நீ எப்படிமா பண்ணுவ? உத்தன, முடிவெடுக்க வேண்டியது அந்த பொண்ணு. நீ எதுக்கு குறுக்க பாயிர? அது இல்ல சின்னையா, வெளியூர் பொண்ணு, விவரம் தெரியாதுல்ல. எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானுங்கய்யா. அதான். அத நான் சொல்லிக்கிறேன். மா, நான் எந்த உண்மையும் மறைச்சு பேசலமா. இந்த சடங்குல நிறைய ஆபத்து இருக்கு. இதுக்கு முன்னாடி பல அசம்பாவிதம் நடந்திருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த திருவிழாவில் அப்படி எந்த ஒரு ஆபத்தும் நடக்காதுன்னு நான் உத்தரவாதம் கொடுக்குறேம்மா. நான் என் உசுரை கொடுத்தாவது உங்களை நான் காப்பாத்துவேம்மா. ஆமாத்தா, அந்த அம்மனே உன்னை அடையாளம் காட்டிட்டு போது முடியாதுன்னு சொன்னாங்க.